வணக்கம். நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால் அம்மையார் பற்றி. காரைக்கால் அம்மையார் ஃபஸ்ட்டு சிவனை பற்றி பாடல் பாடியிருக்காங்க. சிவன் உருவம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிவன் இவரை அம்மான்னு கூப்பிட்ருக்காங்க. 63 நாயன்மார்களில் 3 பெண்களில் இவர் முதன்மையானவர். சிறு வயது முதலே அவரோட வாழ்க்கை வரலாறுலாம் எல்லாத்துக்கும் தெரியும். அதில் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் இந்த மாதிரி இறைவன் அதாவது அந்த காலம்னா என்ன சொல்கிறேன்னா 6ஆம் நூற்றாண்டு. அந்த டைமில் சிவன் மனித ரூபம் எடுத்து பக்தர்கள் இல்லங்களுக்கு வந்திருக்காரு. அவங்களுக்கு சில திருவிழாக்கள் செஞ்சுருக்காரு. அவர் உருவத்தை மறைச்சி காமிச்சிருக்காரு. இப்போ இந்த அஷ்டமா சித்தி மாதிரி இருக்கிற ஒரு பழம் கையில் வர வைக்கிறது, திரும்ப மறைய வைக்கிறது தன்மையெல்லாம் காமிச்சிருக்காரு. அப்போ அந்த டைமில் இந்த இறை ஆற்றல் மனித ரூபத்துலேயும் இந்த சக்திகள் வாக்கள் காணும்படியும் இருந்திருக்கு இல்லைங்களா? இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அது மாதிரி நடக்குதா அப்படின்னு கேட்டால், அங்கொன்று இங்கொன்றுமா சொல்கிறாங்க. ஆனால் அது என்னென்னா, அது புரியல உண்மையாக. சில டைமில் பார்த்திங்கன்னா, சில வீடியோக்களெல்லாம் பார்த்திங்கன்னா, சித்தர்கள் அப்படியே மறைஞ்ச மாதிரிலாம் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு தெரியல. அது இந்த கலிகாலத்தில் அதுவும் இந்த இந்த மனிதன் இந்த மனம் இந்த நிலையில் இருக்கும்போது மறைஞ்சிருப்பாங்களோ நல்ல ஆன்மாக்கள், இந்த சித்த புருஷர்கள், ஞானிகள்லாம் அவங்கள மறைச்சிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. இந்த காரைக்கால் அம்மையார், ஔவையார், கண்ணகி, இந்த மீனாட்சி, இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் நம்ம அந்த காலகட்டத்தில் வெளியில் மக்களோடு மக்களாக இருந்து இந்த மீனாட்சியை ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சிவனுக்கு ஒய்ஃபாக சதி தேவி இருந்திருக்காங்க. அவங்க இந்த திருவிளையாடல் புராணங்கள் அந்த மாதிரி புராணங்கள் வழியாக மனித உடல் எடுத்து அவங்க இந்த பூமியில் இருந்திருக்காங்கங்கிறது நமக்கு காமிக்கிறாங்க. இப்போ என்னோடய கேள்வி என்ன கேட்டிங்கன்னா, கடவுளை பார்க்க முடியாது, மனிதன் அந்த குறுகிய ஆற்றல் தன்மைக்குள்ள ஒரு உடலில் நம்ம இருக்கோம். நம்ம சூட்சும உடல் எடுத்து போய் தான் நம்ம அவங்கள உணர முடியும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அது அப்படி தான் இல்லைங்களா? இந்த அகக்கண் வச்சு நம்ம பார்க்க முடியாது. அப்போது அந்த ஔவையார், கண்ணகி அவங்க எழுதின பாடல்கள், அவங்க உணர்ந்தது இதெல்லாம் அவங்க இயல்பான மனித கண்கள் வச்சு பார்த்துருக்க மாட்டாங்க இல்லைங்களா? அப்போது இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. கண்ணப்பனார் சிவன் கண்ணை கொடுக்கும்போது நிஜமாகவே அந்த கண்ணை எடுத்து அவர் அந்த இடத்துல வச்சாரா? உண்மையாகவே நான் கேட்குறது, நிஜமாகவே எடுத்து வச்சாரா அப்படின்னு. அது அந்த அளவுக்கு பக்தி இருந்திருக்கு. சில பேர் அந்த உடன்கட்டையரும் பழக்கம்லாம் இருக்கும்போது தலையெல்லாம் அந்த விக்ரமாதித்தன் கதையில் தலையெல்லாம் வெட்டிக்கிறாங்கல்ல, அது மாதிரி அவங்க அவங்க அவ்வளோ தீவிரமாக. நான் சொன்னேன்ல முந்தி, சங்கரானந்த சுவாமி யாகம் பண்ணும்போது 1008 மலர்களில் 3 மலர்கள்னோடனே அவரோட மூக்கு, அவரோட நாக்கு, அவரோட காதை கட் பண்ணி அந்த யாக குண்டத்தில் போட்டாருன்னு, அது மாதிரி அப்போது அவ்வளோ வைராக்கியமும் அவ்வளோ தீவிரமும் இருந்திருக்கு. எனக்கு மனித உடலே வேண்டாம், எனக்கு ஒரு பேய் உருவம் கொடுத்துருங்க, எனக்கு கணவன் இந்த உடல் கணவன் பார்க்காத கணவனுக்கு எனக்கு கணவன் இல்லாமல் இந்த உடல் மூலம் வர்ற இன்பங்களை நான் இது வச்சுக்க விரும்பலை, அதனால் இந்த பேய் உருவம் கொடுத்துருங்க. ஒருவேளை நான் யோசிக்கிறேன், வேறு உருவம் கேட்டிருந்தா ஏன் பேய் உருவம் கேட்டிருப்பார் அப்படின்னா, அவர் சின்ன வயசுலேருந்தே அவர் அந்த அற்புத திருவந்தாதியில் எழுதின பாடல்கள் மூலமாக அவர் சின்ன வயசில் மொழி
கற்றுக்கொண்ட காலத்திலிருந்தே சிவன் மேலே பற்று இருக்கிறதா சொல்கிறார். அப்போது அவங்க வந்து என்னென்னா, இதுக்கு முன்னாடி பல ஜென்மங்களில் வந்து நிறைய ஆன்மீக தேடலில் இருந்து இதில் வந்து அவங்க இறுதிநிலை அடைகிறதுக்காண்டி பிறப்பெடுத்து வந்திருப்பாங்களோ, அதன் மூலம் இந்த அவங்க பக்தி இந்த உலகறிய செஞ்ச இறைவன் செஞ்ச திருவிழாவில் இது ஒன்றா இருக்குமோ அப்படின்னு தோணுது. அப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த மாங்கனி வச்சு சிவன் திருவிளையாடல் பண்ண நோக்கம் அவங்களோட பக்தி இந்த உலகம் செஞ்சு இந்த மாதிரி பக்தர்கள் இருக்காங்கன்னு காமிச்சு, அதன் மூலம் இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, காரைக்கால் அம்மையாரை 6ஆம் நூற்றாண்டில் நடந்ததை நம்ம இன்றைக்கி 21ஆம் நூற்றாண்டில் பேசுகிறோம். அவங்கள ஒரு பெண்மணிக்கு ஒரு ஒரு இறைவன் ஆட்கொண்டு அவங்க மூலமாக நடந்த நிகழ்ச்சிகளை நம்ம இன்றும் பேசுகிற அளவுக்கு அந்த செயல் இருக்குது இல்லைங்களா. இது இறைவனோட அருள் தான். அப்போது இறைவன் தான் இந்த உலகத்தை படைக்கிறான், அப்புறம் இந்த உலகத்தை அழிக்கிறான், இங்கே உள்ள மக்களை காக்கிறான். அந்த 3 செயலுமே இறைவன் தான் செய்கிறான். இது எதுக்காண்டி இதை பண்ணணும்? இந்த மக்களை ஏன் உருவாக்கணும், இந்த மக்களை ஏன் அழிக்கணும், இந்த மக்களை ஏன் காப்பாற்றணும்? இப்போ இந்த காரைக்கால் அம்மையாருக்கு செஞ்ச செயல் மூலமாக நமக்கு சொல்ல வந்த விஷயம், அதில் நமக்கு யாருக்கு என்னென்ன தேவையோ அதுலேருந்து எடுத்துப்பாங்க. சில பேர் வந்து அதில் சயின்ஸை பார்ப்பாங்க, சில பேர் வந்து பக்தியை பார்ப்பாங்க, சில பேர் வந்து அவங்க வந்து அவங்க கணவன் மனைவிக்குள்ள உறவு பார்ப்பாங்க, சில பேர் வந்து அவங்க அந்த வரலாறு அங்கே எப்படி வாணிகம் நடந்தது அது பார்ப்பாங்க, சில பேர் வந்து அவங்க எப்படி இந்த மாதிரி உருவம் எடுத்தாங்க அப்படி அவங்க மனநிலைக்கு ஏற்ற மாதிரி யோசிப்பாங்க இல்லையா. அவங்க ஒரு பாடல் கூட கேட்டிருக்காங்க அற்புத திருவந்தாதியில், நான் எல்லோரும் சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க பாடல் மூலம், எல்லோரும் உன்னோட இறைவனோட உருவம் என்னன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன், நீ உன் உருவம் தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அதுக்கு அவங்களே பதில் சொல்லிக்கிறாங்க, நீ வந்து யாருக்கு எந்த மாதிரி இருக்க உணர்கிறாங்களோ அவங்களுக்கு உருவம் அந்த மாதிரி உருவம் கொடுத்துக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதே மாதிரி நான் வந்து சில ஞாபகம் வர விஷயம் என்னென்னா, நம்ம தியானம் பண்ணும்போதெல்லாம் அந்த சிவன் வந்து அந்த உருவத்தில் இருக்கு இல்லைங்களா, கழுத்தில் பாம்பு, இந்த கையில் எல்லாம் ஆபரணங்கள், பாம்பாக இருக்கும், அப்புறமா உட்காந்துருப்பார், சூலம் வச்சுருப்பார், இந்த உருவம் இருக்கு இல்லையா. இந்த உருவத்தை வந்து நான் வந்து தியானம் பண்ணும்போதெல்லாம் நினச்சேன், எனக்கு வந்து அந்த பாம்பு தான் கவர்ச்சியாகவும் அழகாகவும் சிவன் மேலே வந்த அன்புக்கும் காதலுக்கும் அது கூட ஒரு வகையில் காரணம்னு சொல்லலாம். ஆனால் காரைக்கால் அம்மையார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், ஏன் நீங்கள் அந்த அரவத்தை போட்டிருக்கீங்க கழுத்தில், ஏன் ஒரு தங்க ஆபரணம் போட்டுக்கூடாதா, அந்த விஷயம் அந்த அரவத்தை போட்டிருக்கும்போது பார்வதி தேவி பயந்துட மாட்டாங்களா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. நல்லா யோசித்து பாருங்கள். நான் யோசிக்கிறது வந்து இப்படி, அவங்க யோசிக்கிறது அப்படி இருக்குது. அதே மாதிரி அந்த தன்மையில் அவங்க வந்து பார்த்துருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, அவங்க சொன்னது மூலம்தான் சிவனோட உருவமே தெரியுது. அந்த உருவம், அந்த கரிய நிறம், அப்புறம் அந்த தோளில் கழுத்தில் பாம்பு, அந்த புலித்தோல், அந்த யானையோட தோலை உரித்து அவங்க இடுப்பில் கட்டியிருக்கிறது, இந்த மாதிரிலாம் அவங்க சொல்கிறத வச்சு தான் சிவன் இப்படி தான் இருப்பாரோ அப்படின்னு நம்ம ஒரு காட்சிக்கு வர முடியுது. அவங்க வந்து அவங்க சொல்கிறத வச்சு இப்படி தான் இருப்பாரோ சிவன் அப்படின்னு. ஆனால் ஒருவேளை அந்த மாதிரி வந்து அவங்க பக்தியிலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படி காட்சி கொடுத்துருக்காங்க. அவங்க சிவன் வந்து அந்த சுடுகாட்டில் இருக்கிறதுனால தான் இவங்க அந்த விரும்பி பேய் உருவம் கூட எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா. அதுக்கப்புறம் காரைக்கால் அம்மையார்லேருந்து என்னென்னா, அவங்க எப்படி அந்த 20 வயதுலேருந்தே பாடல் பாடியிருக்காங்க பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த தேவாரம் திருவாசகம் முன்னாடியே அவங்க பாடியிருக்காங்க இறைவனை. அந்த சிவனை பாடணும், இறைவனை வந்து பாடல் மூலம் வந்து பாடணும் அப்படின்னு அவங்க எவ்வளோ அழகாக ஒரு பெண்மணி இப்போ என்ன சொல்கிறாங்க, இங்கே பெண் ஞானம் அடைகிறது வந்து அவ்வளோ சுலபம் இல்லை. ஆனால் யாருமே பண்ணாததை அந்த தேவாரம் திருவாசகம் தோன்றதுக்கு அந்த டைமில் கூட இவங்க ஒரு பெண் ஒரு இறைவனை உணர்ந்து இறைவன் கூட கலந்து இறைவன்கிட்ட பேசி இறைவன் வந்து அம்மா என் அண்ணன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க நடந்து அவங்க புகழ் இன்று வரைக்கும் நம்ம பேசுகிற அளவுக்கு காரைக்கால் அம்மையார் புகழ் இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து ஏன் இதை யோசித்து பேசுகிறேன்னா, அப்படி இந்த பாடல்கள்லாம் எடுத்து அவங்க எப்படி சிவனை உணர்ந்திருப்பாங்க, எந்த மாதிரி எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி தான் நான் காரைக்கால் அம்மையார்
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஔவையார், காரைக்கால் அம்மையார், கண்ணகி இவங்கெல்லாம் வந்து என்னை ஆட்கொண்டவங்க. அந்த ஆட்கொண்டவங்க வந்து எந்தன் மூலம் நம்ம சிவன் சிவன் சொல்கிறோம். நம்ம உணர்ந்த சிவனை நம்ம உணர்ந்து பார்க்குறத கண்ணோட்டத்தில் காரைக்கால் அம்மையார் எப்படி கண்ணோட்டத்தில் பார்த்துருப்பாங்க அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் இதை எடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த அந்த மறையுது அந்த 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 பழம் வந்து திரும்ப தோன்றுது இல்லைங்களா? இது வந்து எந்த அ இயற்கை, அதாவது அறிவியல், இதுக்கு ஒரு அறிவியல் விதி இருக்கும். அதுக்கு ஒரு தொழில்நுட்பம் இருக்கும். அந்த தொழில்நுட்பத்தை 600 6ஆம் நூற்றாண்டுலேயே இவங்க செஞ்சு இதை வந்து வெளி உலகத்துக்கு இப்போ வரைக்கும் காமிச்சிருக்காங்கன்னா, இறைவனோட திருவிளையாடல் தான் பாருங்கள். கைலை மலைக்கு பேயுருவம் கொண்டதுனால தலையாலே அவங்க நடந்து போயிருக்காங்க. அவங்க வந்து அதில் இப்போ திபெத்தியர்கள் கூட வந்து பாருங்களா, இப்போ நீங்கள் கைலாஷ் போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா படுத்து அப்படி அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுட்டு தலைக்கு பக்கத்து கோடு போட்டு அப்புறம் திரும்ப எழும்பி அந்த ஒரு முன்னாடி ஒரு ஷாக்கோ இல்லை ஒரு பையோ ஒரு துணியோ விரித்து அதில் படுத்து எஞ்சி போவாங்க. அதாவது உடலால் அங்க பிரதர்ஷனம் பண்ணுற மாதிரி இவங்க அப்படி நடந்து படுத்து வணங்கி போவாங்க. அப்போது இறைவன் அங்கே இருக்கான், இறைவனோட வீடு அங்கே இருக்குது. அப்போ இறைவன்கிட்ட அங்கே போகணும் அப்படின்னு இவங்க அங்கே போனதாக சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த பேய்களோட தன்மைகள், பேய்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க பாடலில் நல்லா சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து என்னென்னா, அதில் ஒரு பாட்டில் கூட சொல்லியிருப்பாங்க, அந்த பேய்கள் வந்து சுடுகாட்டில் இருக்கும் இல்லையா, அங்கே ஒரு கொல்லிக்கட்டையை எடுத்து அந்த கொல்லிக்கட்டையில் மையா அரைச்சி அதை மூஞ்சில் பூசிக்கிட்டு அது எரியும் இல்லையா, அதை கத்துமா. அந்த மாதிரி பேய்கள் வாழ்கிற இடத்துல தான் இவங்க வாழ்ந்துருக்காங்க. அப்போது அந்த பேய்கள் எப்படி இந்த கொல்லிக்கட்டையை அதுவாக எரியிற கட்டையை எடுத்துக்கிட்டு அரைச்சி மூஞ்சில் தேய்ச்சிக்கிட்டு துன்பப்படுதோ, அதே மாதிரி தான் இங்கே இருக்க இந்த 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 பூமியே ஒரு சுடுகாடு. உண்மையே சுடுகாடு தானே, எல்லோரும் நம்ம தானே போகிறோம். ஆனால் நம்ம தனியாக சுடுகாடுன்னு இப்போ உருவாக்கி வச்சுருக்கோம். மொத்தமாக போகும்போது இந்த பூமியே சுடுகாடு தானே இருக்கும். அப்போ அந்த சுடுகாட்டில் வந்து வாழ்கிற உயிர்கள் வந்து துன்பத்தை வந்து வேறு எங்கேயோ உருவாக்கலை, அவங்களே உருவாக்கிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இந்த பாடல் மூலம். அப்புறம் சிவன் வந்து எவ்வளோ வந்து அந்த உருவம், அவரோட அன்பு, அப்புறம் வந்து எனக்கு வந்து என்ன வேணும்னு கேட்கும்போது நான் உன்னை பார்த்துட்டே இருக்கணும், உன் கால் கடியில் உட்காந்து இசை பாடி உன்னோட நடனத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது சிவன் வந்து அப்புறம் சொல்லியிருப்பாங்க, அந்த சிவனோட தன்மையில் அந்த கைகள் வந்து சிவப்பாக இருக்குல்ல, நெருப்பு சிவப்பாக இருக்குது. அந்த தீ நெருப்புனால நீ சிவப்பாக இருக்கியா, இல்லை ஒன்னொன்று இருக்க சிவப்புனால அந்த தீ சிவப்பாக இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இப்போ நம்ம கேள்வி கேட்டோன்னா என்ன சொல்கிறான், என்ன தோணுது அப்படின்னா, அதாவது இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு அதுக்கப்புறமும் அவங்க இப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து என்னென்னா, நம்மலாம் என்னத்துக்குன்னு தான் தோணுது. அப்போ வந்து என்னென்னா, இந்த நிலையை அடையணுமா, எவ்வளோ தூரம் போகணும், இறைவன் வந்து ஆட்கொண்டானா, ஆட்கொண்டதுக்கப்புறம் நம்ம இன்னும் செயல் செய்யணும் அப்படின்லாம் வந்து இதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு எண்ணம் வருது. ஆனால் காரைக்கால் அம்மையாருக்கு கொடுத்த காலங்களை விட நமக்கு வந்து இறைவன் பெரும் கருணை கொண்டு பேய் உருவம் கொண்டு அவங்க பேரின்பம் கொண்டாங்க. நம்ம பேயுருவம் இல்லை, மனித ரூபத்திலே வச்சு இருக்க வச்சு நமக்கு பேரின்பம் காண வைக்கிறான் இறைவன். அப்போது இவ்வளோ காலங்கள் கடந்தும் இறைவனோட கருணை வந்து கொஞ்சம் கூட குறையலை. அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி, அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இறைவன் வந்து நமக்கு அவன் அப்டேட் ஆகி நமக்கு அருள் கொடுத்துட்டே இருக்கான். நாம் வந்து காரைக்கால் அம்மையார்லேருந்து அவங்க காலத்தில் உள்ள டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த பக்தி கூட இல்லாமல் இவ்வளோ காலங்கள் வந்தும் நம்ம பக்தி கம்மியாக தான் இருக்கோம். அந்த மாம்பழ திருவிழாவை நடத்திக்கிட்டு அந்த கதைகளை பேசிக்கிட்டு அது மாதிரி தான் இருக்கும். காரைக்கால் அம்மையார் வழி வந்து நிறைய பேர் வந்து ஞானம் அடைஞ்ச மாதிரி, ஏன் இங்கே பெண்கள் ஞானம் அடைஞ்சு அதில் நிறைய காரைக்கால் அம்மையார் புனிதவதிங்கிற பேரை காரைக்கால் ஊரில் பேர் வச்சாங்களோ, அது மாதிரி இங்கேயே ஒரு 10-15 பெண்கள் வரல இன்னும் அப்படின்னு இறைவன் வந்து ஆட்கொண்டு அருள் வந்து இவங்க வெளியில் உலகத்துக்கு காட்டலையா, இல்லை நம்மக்கிட்டே அப்படி ஞானம் குறைவாக தான் இருக்கா தெரியல. ஒருவேளை காலத்தின் கட்டாயமாக சூழ்நிலையாக தெரியல. ஆனால் இங்கே ஒருவேளை இறைவன் பெருங்கருணை கொண்டு இந்த திருஞான சம்பந்தம்லாம் திருமணத்தின் போது அப்படி மக்கள் கூட்டமெல்லாம் அப்படி உள்ளே போயிடுவாங்க சிவலிங்கத்துக்குள்ளே. அப்போ அந்த காலத்தில் இருக்கவங்கலாம்
எந்த பயிற்சி எந்த இதுவும் இல்லாமல் அந்த கூட்டத்துக்கு வந்து